கௌரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரன் இருக்கும். வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி தான் ட்ரம்ப் சொல்கிறாரு. கூடிய சீக்கிரம் அது இம்போஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அப்படி ஆகுதுங்கிற பட்சத்தில் எந்தெந்த இண்டஸ்ட்ரியெலாம் ரொம்ப சிவியராக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். அதாவது நிறைய நெகட்டிவ் இம்பாக்ட் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். இருந்தாலும் அப்போ பாசிட்டிவே கிடையாதா அப்படின்னு பார்த்தா இல்லை, இருக்குது. பாசிட்டிவான விஷயங்களும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு குறித்து சொல்கிறார். அது என்னங்க தான் இன்றைக்கி கேட்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம். ரைட். ஸோ நெகட்டிவ் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே வந்து இந்த ட்ரம்ப் வர்றதுனால என்ன இம்பாக்ட்டு, டேரிஃப்னால என்ன இம்பாக்ட்னு நிறைய பேசிகிட்டு இருக்கோம். பட் பாசிட்டிவான விஷயங்கள் என்ன சார் இருக்குது? எந்தெந்த செக்டாருக்கு பாசிட்டிவாக இருக்கும்? சரி, அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கொஸ்டினோட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் இல்லாட்டா அதர் டேக்ஸஸ்லாம் வந்து ட்ரம்ப் வந்து இம்போஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவரே தான் சொல்கிறாரு, எங்களுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். ரைட்டு, அதுதான் காரணங்கிறாரு. பட் ஆக்சுவலாக என்ன ரீசன், அந்த ரீசன் பிஹைண்ட் அந்த மூவுக்கு என்னன்னு சொல்லிடுறேன் நான். அதாவது இந்த ட்ரேட் டெபிசிட் வச்சு எதை காமிக்குது அப்படின்னா, அவங்க கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு அவங்களுடைய டெபிசிட். ஓகே, ஒரு 3-4 இயர்ஸ் பேக் பார்த்திங்க ஒரு $800 பில்லியன் இருந்தது. இன்றைக்கி $1,200 பில்லியன் ஆகிடுது. எவ்வளோ நாள் தான் இவங்க கரன்சி பிரிண்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே சமயத்தில் ட்ரெஷரி பில்லோட டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் பார்த்தோம்னா இந்தியா கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ட்ரெஷரி அமௌண்ட் இந்த பாஸ்ட் 4 மந்த்ஸாக குறைச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்தியா வந்து செப்டம்பரில் வந்து $241 பில்லியன் வச்சுருந்தாங்க ட்ரெஷரியில். இன்றைக்கி $219 பில்லியன் தான் வச்சுருக்காங்க. நாட் ஓன்லி சைனா மித்தவங்களாம் குறைச்சிட்டாங்க, பட் இந்தியா கூட அது மாதிரி நிறைய குறைச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் சொல்லலாம், அந்த நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவிலேருந்து வெளியே போகிறதுனால இவங்க விற்றுருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கு பல காரணமும் உண்டு. சரி, அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து டாலர் கொடுக்க போகிறாங்க. அந்த டாலரை திருப்பி அமெரிக்கன் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ எல்லாருமே குறைக்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கன் ட்ரெஷரி வாங்குறது குறைக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்? அப்புறம் வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். ஓகே. ஸோ இந்த ட்ரேட் டெபிசிட்டோட இவங்களோட பட்ஜெட் டெபிசிட்னு பார்த்தீங்கன்னா 6% ஆஃப் ஜிடிபி இருக்குது. இது அலார்மிங் சிச்சுவேஷன். அது இதுதான் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் லீடிங் எக்கானமிஸ்ட் எல்லாருமே வார்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரேடை, இந்த வேர்ல்ட் ட்ரேடை அதை வந்து அவங்க வெகுவாக குறைச்சி ஆகணும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு தான் இதை இனிஷியேட் பண்ணார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம அது வந்து சம்வாட் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இது வரைக்கும். அண்ட் போக போக வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எல்லா ட்ரேடிங் பார்ட்னர்ஸோட அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இதுதான் பர்ஹாப்ஸ் த மெயின் ரீசன் பிஹைண்ட் இட் அப்படின்ட்டு. இதை வந்து கரெக்டாக சால்வ் பண்ணாதான் வந்து அவங்க வந்து அமெரிக்காவை கிரேட் ஆக்க முடியும் அப்படின்னு வந்து ட்ரம்ப்போட வியூ பாயிண்ட்டு. அவர் வந்து இதை மட்டும் பண்ணல, அவர் வேர்ல்டு ஓவர் பீஸ் இருக்கணும் அப்படின்னு கூட ஃபீல் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் யுக்ரைன் ரஷ்யன் வர இவரே இனிஷியேட் பண்ணி அதை முடிவுக்கு கொண்டாடணும்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு, அதே மாதிரி கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சரும் நிறைய இருக்குது. ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணிகிட்டு இருக்காருன்னு இவருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அதனால் அதை கூட இப்போ வந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. நியர்லி அபவுட் $50-60 பில்லியன் வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வர வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஆல்ரவுண்ட் எஃபர்ட் எடுத்துகிட்ருக்காரு. அதனால் ட்ரேடு தான் அவர் வந்து நம்பர் 1 ப்ரையாரிட்டி கொடுக்குறனால தான் இந்த நெகோசியேஷன், எல்லா கண்ட்ரீஸோட நெகோசியேஷன். அந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸு சைனா மேலேயும் இந்தியா மேலேயும் இது பண்ண போகிறாங்க. நாட் ஓன்லி சைனா மேலே, ஈவன் வியட்நாம் வரப்போகுது. ஏன்னா அவங்களும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து $46 பில்லியன் தான் நம்மளுடைய சர்ப்ளஸ். இப்போ வியட்நாம்லாம் எடுத்துட்டிங்கன்னா $123 பில்லியன் சர்ப்ளஸ் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. சச்ச சின்ன கண்ட்ரி, அவங்க வந்து அவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணி சர்ப்ளஸ் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே அஃபெக்ட் ஆக போகிறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம. அண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ஸ் வந்து இதை தவிர வந்து நம்மளோட ஓன் மேக்கிங்ஸ்னால வேறு நிறைய இருக்குது. வேறு
இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டேக்ஸஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. நாட் ஓன்லி இது கஸ்டம்ஸ் டியூட்டி சைடில், பட் ஆல்சோ இன்டர்னல் டேக்ஸும் நிறைய இருக்குது. அப்புறமேலே எக்கானமி ஆல்சோ ரொம்ப ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் ட்ரம்ப்புக்கு முன்னாடியே அது சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ட்ரம்ப் வந்தோடனே இந்த மாதிரி அன்சர்டன்ட்டி நிறைய ஆனனாலையும் நிறைய க்ரோத் வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து வர்றது தான் இந்த ஜிடிபி கூட இந்த தேர்ட் குவார்ட்டரில் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும். அண்டு இதை தவிர RBI வந்து 0.5% எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் கூட அதை பற்றி ஒன்றுமே இது பண்ணல. ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை குறைக்கவும் இல்லை. 0.25% தான் குறைச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் இதை தவிர இன்னொரு 2 நெகட்டிவ் வந்து எனக்கு வந்து ரொம்ப இதாக தெரியுது. அதை பற்றி இந்த டைமில் சொல்லி ஆகணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த டீப் சீக் வந்து நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து ரெடி டு ரிவீல், அந்த கோடை கூட ரிவீல் பண்ணுறோம், ரெடியாக இருக்கோம் அப்படின்னாங்க. அப்போ என்னன்னா, யார் வேணால் ஏஐ டெவலப் பண்ணிடலாம் போல இருக்குது, சூனர் ஆர் லேட்டர். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக வேறு அட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு தான் எடுத்துக்கலாம். நம்ம கவர்மெண்ட் வந்து கம்பெனிஸ் மூலமாகவும் இல்லாட்டா கவர்மெண்ட்டோட டெவலப்மெண்ட் விங்க் மூலமாகவும் ஒரு ஏஐ இந்தியாவுக்கே வேணும் அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஏஐ வர்றதுனால பெரிய லெவலில் பெனிஃபிட் கிடைச்சாலும் அந்த நெகட்டிவ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் இது வந்து வெட்ட வெளிச்சம் ஆகுதுன்னு நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 3 to 5 இயர்ஸில் நம்மளுடைய எக்ஸ்போர்ட், எஸ்பெஷலி அந்த சர்வீஸ் செக்டாரோட எக்ஸ்போர்ட்டே சிவியராக குறைக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மிடில் லெவல் எம்ப்ளாய்மெண்ட், அந்த லோவர் லெவல் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து இட் வில் கோ அண்ட் ஹிட் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால் சென்டர் எடுத்துக்கோங்க. அந்த கால் சென்டரில் வந்து இப்போ ஏஐ இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கஸ்டமர் கேட்குற டவுட்ஸோ அவங்களோட க்ரீவன்ஸோ இல்லாட்டா அவங்களுடைய இதை குறைய வந்து ஒரு ஏஐ மூலமாகவே நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து யாராவது ChatGPT பெய்டு வெர்ஷனில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியும். நீங்கள் வந்து நீங்களும் நானும் இப்போ பேசுகிற மாதிரி அதோட பேசலாம். அது வந்து ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 95-96% சொல்லலாம், அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ அந்த இதெல்லாம் வந்து இந்த கால் சென்டர், BPO இந்த மாதிரி ஏரியா அத்தனையும் வந்துடும். வந்துருச்சு, வரல அப்படின்னா இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் என்ன தெரியுமா ஆகணும், இந்த மிட் லெவல் அண்ட் லோவர் லெவல் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஏன்னா எல்லா கம்பெனிக்கும் இன்றைக்கி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அடிக்குவேட் ப்ராஃபிட்டபிலிட்டி. அப்போ அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி எங்கே இல்லையோ அந்த ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த 3 to 5 இயர்ஸில் இந்த எக்ஸ்போர்ட்டு இருக்குது பாருங்கள், திஸ் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் இருக்குது பாருங்கள், அது சிவியராக ஹிட் ஆகும். அதே மாதிரி டொமஸ்டிக் சர்வீஸ் கால் சென்டர்ஸ் இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து எல்லாமே ஏஐ அசிஸ்டடாக இருக்கிறப்ப அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு 3 to 5 இயர்ஸில் நம்ம இந்தியா ஃபேஸ் பண்ண போகிற ப்ராப்ளம். அதே சமயத்தில் இந்த ஏஐயோட பாசிட்டிவ்ஸ் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நியூ டைப் ஆஃப் ஜாப்ஸும் க்ரியேட் ஆகிட்டு இருக்கிறோம். அதனால் எக்ஸிஸ்டிங் பீப்புளெலாம் அந்த லெவலுக்கு எக்யூப் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏஐயோட நாலேஜோ இல்லாட்டா அதோட ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க, அது தெரிஞ்சுக்கல அப்படின்னா இதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். இதுதான் நம்ம நிறைய முன்னாடி கூட சொல்லியிருக்கோம். எல்லாருமே பெய்டு வெர்ஷனில் போய் பாருங்கள், உங்களுக்கு எப்படி அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அது உங்களுக்கு நல்லா தெரியும். இது நாட் ஓன்லி BPO இல்லை, நம்மள மாதிரி யூடியூபர்ஸுக்கும் இது வந்து ஹிட் ஆகும். நம்ம வந்து கரெக்டாகவும் நம்மளுடைய நியூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலைன்னா நம்மளும் ஹிட் ஆக தான் போகிறோம். நம்ம இட்ஸ் நாட் ஒரு செக்ஷனுக்கு மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும் நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் பெனிஃபிட்ஸ் ஆர் மோர் தென் த ப்ராப்ளத்தோட அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் as well as பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இது வந்து நம்ம முன்னாடி இதை பற்றி பேசலை, ஆனால் இன்றைக்கி வந்து அதை பற்றி பேசுகிறோம். அதனால் ட்ரேடு மட்டும் ப்ராப்ளம் இருக்க போகிறதில்ல, இந்த சர்வீஸ் செக்டார் எக்ஸ்போர்ட்லேயும் ஒரு பெரிய ப்ராப்ளம் அவைட்டிங் சொல்லணும் நம்ம, சூனர் ஆர் லேட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமேலே இந்த ஃபார்மா கம்பெனிஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை எக்ஸ்போர்ட்டில். ஈவன் ஆட்டோமொபைல்ஸு கூட ஒரு பெரிய சேஞ்சஸ் வரப்போகுது. இது வந்து பெரிய ப்ராப்ளம்.
எங்கே அப்படின்னா நம்ம இது வரைக்கும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் தான் புதுசாக அவங்க ஈவி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இனிமேல் இந்த நான் ஆட்டோமேட்டிவ் கம்பெனிஸு கூட இந்த செக்ஷனில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கூட ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மூலமாக வந்து ஜஸ்ட் லைக் எப்படி டெஸ்லா வந்த மாதிரி அவங்க கூட வரலாம் வித் கொலாபரேஷன். ஏன்னா கஸ்டம் டியூட்டி இப்போ வெகுவாக குறைய போகுது. நாட் ஓன்லி இந்த கம்பெனிக்கு, பட் சூனர் ஆர் லேட்டர் ஜெர்மனோ ஈக்வே எல்லாருமே டிமாண்ட் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து ஒரு பயலாட்ரல் அக்ரிமெண்ட் என்ட்ரு பண்ணிப்போம், குயிக்காக வந்து நெகோஷியேட் பண்ணி முடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ண போகிறாங்க. அதனால் அந்த அப்பர் எண்டு இவி கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அத்தனை பேரும் வில் பி சிவியர்லி ஹிட். பட் அதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஸ்டேட்டு வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்களான்னு தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க அந்த ரோட் டேக்ஸ் வந்து ஹெவியாக இம்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் எண்டு வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸம்ஷன் பீரியட் முடிஞ்சோன்னா அதை கண்டினியூ பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். பட் ஆனால் இவர் வந்து ட்ரம்ப் ரொம்ப கிளியர், நாட் ஓன்லி டாரிஃப் பேரியர்ஸ், நான் டாரிஃப் பேரியர்ஸும் நான் கன்சிடர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து இல்லை நான் டாரிஃபை தான் குறைச்சிட்டேனே, வாட் அபவுட் இந்த ரோட் டேக்ஸ் அது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் கேட்பார் நாளைக்கு. அதனால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த டாரிஃப் பேரியர் மட்டும் உடச்சி பிரயோஜனம் இல்லை, ஸ்டேட்டில் இருக்க டாக்ஸஸும் குறைக்கிறதுக்கு அவங்க ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு நெகட்டிவ் வந்து எனக்கு ரொம்ப நமக்கு நல்லதாக தெரியுது. அதானே நல்லதாக தெரியுது. ஏன்னா எல்லா காரும் விலை குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி எலக்ட்ரிக் கார் விலை குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி சிஸ்டம் வர்றப்ப நமக்கு வந்து அதர் ரெவென்யூஸ்லாம் நிறைய ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஃபார் சார்ஜிங், எலக்ட்ரிக் சார்ஜிங் இதாகும். அந்த டிமாண்ட் ஃபார் பவர் வந்து எக்ஸ்பெனன்ஷியலி இம்ப்ரூவ் ஆகும். அண்டு இதெல்லாம் உடனே நடக்க போகிறதில்ல, பட் ஆனால் 3 to 5 இயர்ஸில் இதோட இம்பேக்ட்லாம் இருக்கும் நமக்கு. அப்போ ஏற்கனவே நம்ம வெரி ஸ்ட்ராங் இப்போ ஆக்சுவலாக அந்த க்ரோத் அந்த எனர்ஜி ரெனியூவபிள் செக்டாரில். அப்போ வந்து இதுக்கெல்லாம் ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும் இன்னும் ஃபர்தராக க்ரோ பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் டவர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்ட டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸாக இருக்கட்டும், அண்ட் அதர் ரெகுலேட்டரி சேஞ்சஸும் இந்த ஏரியாவில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம. ஆனால் 3 to 5 இயர்ஸில் இந்த சேஞ்சஸ் பார்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் கவர்மெண்ட் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்லோவாக ஸ்டெடியாக மூவ் பண்ணலாம் மித்த ஏரியாவில். இனிமேல் அந்த மாதிரி வெயிட் அண்ட் வாட்சிக்கலாம் டைம் கிடையாது. அண்டு குயிக்காகவும் இமீடியட்டாகவும் ரெஸ்பாண்ட் பண்ணுற டைமும் வந்துருச்சு. அண்டு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா நம்ம இண்டஸ்ட்ரி க்ரோத் ஈவன் இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் கூட க்ரோ ஆகாதுன்னு தான் நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்ததாக இந்தியாவில் சில பாசிட்டிவான விஷயங்கள் தெரியுற மாதிரி இருக்குல்ல? ஆமாம், ரேட் கட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ரைட். ஆமாம், இப்போ வந்து இப்போ RBI என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் வந்திருக்கு. அந்த எம்பிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தான் அந்த இன்ஃப்ளேஷனில் வந்து நியர் அபவுட் நம்ம டார்கெட் இதுக்கு வந்துட்டோம். அப்போ வந்து நம்ம இன்னமேல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிலாக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் அந்த வியூஸ் இருக்குது அந்த இதில். அப்போ RBI கவர்னர் கூட என்ன சொல்கிறாரு, தென் வந்து மோர் கட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ் பாசிபிள் அப்படிங்கிறாரு இந்த வருஷத்தில். ஸோ அதனால் ஃபர்தராக குறைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது வந்து என்னென்னா இந்த பாரோயிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட்டோட பாரோயிங் தான் ஹியூஜ், அவங்க தான் இம்மீடியட் பெனிஃபிஷரி அப்படின்னு சொல்லலாம். பட் மித்த பாரோவர்ஸுக்கும் அவங்களுடைய EMI பேமெண்ட்லேருந்து தென் அந்த கார்பரேட்டுக்கு வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எல்லாமே குறையும். அது வந்து ஒரு இன்சென்டிவ் அமையும். அது வந்து இனிமேல் 0.25% குறைக்காமல் 0.5% அந்த மாதிரி மோடில் போனாங்கன்னா அந்த குயிக்காக வந்து இந்த பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பாரோவருக்கு போய் சேரும். இந்த 0.25ங்கிறதே கொசுக்கடி மாதிரி தான், ஒரு சின்ன இது மாதிரி தான் போகும். நமக்கு வந்து இப்போ தேவை வந்து பெரிய கட்டு, அப்போ தான் வந்து இண்டஸ்ட்ரியை ரிவைவ் பண்ண முடியும். இல்லாட்ட வந்து அகெயின் அந்த இண்டஸ்ட்ரியை வந்து இதே மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி க்ரோத்தாக இருக்கும். அப்போ ஃபுல் இம்பேக்ட் தெரியறதுக்கு இந்த வருஷம் எண்டு ஆகிடும். ஓகே, இப்போ அடுத்தது ரஷ்யா யுக்ரைன் வார் முடிவுக்கு வருதுன்னு வச்சுங்களேன், அது இந்தியாவுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் வந்துருச்சுன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, நான் நேற்று அனௌன்ஸ்மெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ கெடுபடியான சாங்ஷன் என்னமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் ஸ்லோவாக அதை வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ சாங்ஷன் அவங்க மேலே இல்லைனாலே அவங்க $300 பில்லியன் அமெரிக்கன் பேங்க்கில் லாக்அப் ஆகிருக்கு அவங்களுடைய ரிசர்வ்ஸ் எல்லாம், அது வந்து ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி அதர் கெடுபடியான சாங்ஷன்லாம் இருக்குல்ல,
ஸோ அதுவும் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரஷ்யா வந்து நோன் ஃபார் கமாடிட்டி எக்ஸ்போர்ட். ஓகே, ரஷ்யானா ஒன்லி கமாடிட்டி, டைமண்ட்லேருந்து கோல்ட்லேருந்து ஈவன் அதர் மினரல்ஸ், ப்ரெஷியஸ் மினரல்ஸு, தென் ஆயில் அண்ட் கேஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து அந்த பொசிஷன், அந்த அவைலபிலிட்டி பிளென்ட்டியாக இருக்கும்போது நம்ம ஆயில் ப்ரைஸும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம அந்த இதை பாசிட்டிவாக பார்க்கணும். அதனால் ட்ரம்ப் பண்ணுறது வந்து அவங்க கண்ட்ரியை மட்டும் கிரேட் ஆக்கணும் அவர் ட்ரை பண்ணல. அதே சமயத்தில் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கும் இதனால் ஃப்ளரிஷ் ஆகும். இன்னும் வந்து இன்றைக்கி பண்ணுறதோட பெட்டராக பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த பாசிட்டிவை நம்ம நோட் பண்ணோம். இந்த பாசிட்டிவ்ஸ் ஏன் நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு நெகட்டிவ்ஸு வந்து ஷார்ட்லி இன்னும் வரப்போகுது, லைக் ஜிடிபி இது ரேட்டு அதெல்லாம் வரப்போகுது. வந்தால் கூட இந்த பாசிட்டிவ்ஸ் வரப்போ அது ஒரு யூனோ பெட்டர் இது கிடைக்கும். அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்செப்ஷன். அந்த பர்செப்ஷன் சேஞ்ச் ஆகிறப்ப சரி இனிமேல் அவுட்லுக் வந்து இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் டைமில் 6 மந்த்ஸ் டைமில் பெட்டராக இருக்கும்போது இந்த ஃபால் ஆகிட்டே இருக்குது பார்த்திங்க ஷேர் மார்க்கெட்டு, அது வந்து அப்படியே நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை சைட்வேஸில் தான் மூவ் ஆகிட்டுருக்கோம். ஸோ அதனால் இந்த பாசிட்டிவ் நியூஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து ஏஐ இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். நமக்கும் ஒரு ஏஐ தேவை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணோம். நம்ம வந்து ஒரு ஏரியாவில் மட்டும் டிஜிட்டலில் இருந்துக்கிட்டு அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, இந்தியாவில் தான் வேர்ல்டு தான், இந்தியா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தம் கிடையாது. எல்லா ஏரியாவும் நம்ம டிஜிட்டல் எக்கானமி மாதிரி ஃபாஸ்ட்டாக செயல்பட்டாகணும். செயல்படலைன்னா இது மட்டும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவேன், மித்ததெல்லாம் புல்லட் காட்டு மாதிரி ஸ்லோவாக தான் போவேன் அப்படின்னா அது வந்து கண்ட்ரிக்கு வந்து எந்த விதத்துலேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதுன்னு தான் சொல்லணும் நம்ம. ஓகே, அப்போ இப்போ வெளில போன எஃப்ஐஸ் எல்லாம் திருப்பி இமீடியட்டாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படி வந்தால் நல்லது தான். அண்டு ஆனால் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட் நம்பரும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 18 crores ஆகிடுச்சு. போன தடவை பேசணும் 16.2, இப்போ 18 crores. அண்ட் அதே மாதிரி எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் குறையல, அதே 26,000 தான் இருக்குது, அந்த லெவல்லே தான் இருக்குது. இதெல்லாம் குட் நியூஸ் தான் நமக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இப்போ வந்து எஃப்ஐஐஸோட டாமினேஷனும் குறைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ மியூச்சுவல் ஃபண்டு ப்ளஸ் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 2 பேரும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா எங்கேயோ போயிடுச்சு. அண்டு ஃபார் மோர் தென் நம்ம எஃப்ஐஐஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட. அதனால் இந்தியா வந்து திருப்பியும் பவுன்ஸ் பேக் பண்ணி இந்த பாசிட்டிவ் நியூஸ்லாம் அண்டு எஸ்பெஷலி அந்த டேரிஃப் சைடில் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா தென் வந்து எஃப்ஐஎஸும் திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க இந்தியாவை. ஓகே, அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. பட் எப்போ பண்ண போகிறாங்கங்கிறது நம்மளுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இருக்குது. எப்படி வந்து நம்ம பயலாட்ரல் அக்ரிமெண்ட்டு அமெரிக்காவோட பண்ண போகிறோம், எப்படி நம்மளோட ஹை டேரிஃப் பேரியர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் உடச்சி நம்ம வந்து லோ பேரியரு அண்டு எல்லாருக்குமே இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அண்டு வந்து எஸ்பெஷலி இந்த மாதிரி இவி வெஹிக்கிள்ஸோ இல்லாட்டா ஸ்டார்லிங்க் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹைடெக் ஏரியாவும் இந்தியாவுக்கு வரலான்ட்டு நம்ம வந்து அந்த பேரியரை உடச்சி எறிகிறோமோ அன்னைக்கு வந்து க்ரோத்து நம்ம பார்க்கலாம். எஃப்ஐஸும் ரிட்டர்ன் வருவாங்க. அண்டு எசென்ஷியல் திங்கு நம்ம கவர்மெண்டோட ரெஸ்பான்ஸு ப்ளஸ் நம்மளுடைய ஏர்னிங்ஸ், நம்ம கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ், அது வந்து கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நடக்கிற பட்சத்தில் நம்ம எஃப்ஐஸை எதிர்பார்க்கலாம் திருப்பி வருவாங்கன்ட்டு. ஓகே, இதோட வீடியோ வேண்டு பண்ணிக்கிறோம். இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்க தேவையில்லை. அதனால் இதில் ஏதாவது ஸ்டாக் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா அதை நீங்கள் வாங்கும்போது நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்லபடியில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ.